இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 17:21. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெற போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறதை நம்ம இந்த சம்பவத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். தேவ சமூகம் கர்த்தரோடு பேசுகிற நேரம்தான் தேவ சமூகம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க கடந்து போறோம், அதிகமா நம்ம மட்டும் தான் பேசுகிறோம். கர்த்தர் என்ன பேசுகிறாரு, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு நம்ம கேட்கிறதே இல்லை. போய் உட்கார்ந்து அழுகிறோம், எல்லா விண்ணப்பங்களை கொட்டி தீர்க்கிறோம், என்னென்னமோ பேசிவிட்டு நம்ம கடந்து வருகிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 22 வாசிக்கும் போது, தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளி போனாராம். ஆபிரகாமோடு ஆண்டவர் இருந்து பேசுகிறதை நம்ம இந்த சம்பவத்துல பார்க்கிறோம். கர்த்தரே இருந்து பேசுகிற ஒரு இடம்தான் தேவ சமூகம். தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற நாம் கர்த்தர் என்ன பேசுகிறார், கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்க ஆசைப்படணும். பிரியமானவர்களே, ஆபிரகாமோடு தான் கர்த்தர் சொல்லி கடைசியா சொல்லிட்டு போறாரு, வருகிற வருஷத்துல குறித்த ஒரு காலம் உண்டு, குறித்த காலத்துல உன் மனைவி ஆகிய சாராள் பெறப்போகிற ஈசாக்கு, ஒரு ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேரு வைக்கணும். அந்த பிறக்க போற ஈசாக்கோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துவன்னு நடக்க போகிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்து கடந்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பாவுடைய சமூகத்துல உட்காருங்க. கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறார் என்பதை பொறுமையோடு காத்திருந்து கேளுங்கள். தேவ சமூகம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம், அவருடைய பிரச்சனத்தை உணர்கிற நேரம், நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். எந்த காரியத்துக்காக கவலையோடு இருக்கிறீங்களோ அப்பாவுடைய சமூகத்துல உட்காருங்க. அவர் அழகாய் பேசுவார், வெளிப்படுத்துவார், உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்களால தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. வருகிற வருஷத்துல குறித்த காலத்துல அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் அழகாய் நிறைவேற்றினீரு. தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாய் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. நல்ல டெலிவரியை கொடுங்கப்பா. ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணி அநேக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்கப்பா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, குடும்பங்களை சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறபடினால ஸ்தோத்திரம். நெருக்கங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். எல்லா பலவீன கட்டுகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. கடன் பாரங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுவீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நாங்க தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஜெப உதவிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க போன் நம்பர்ல நீங்க எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் கூகுள் மீட்டில் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கில் எங்களோடு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.